சீட் ஒதுக்குவதில் சமரசமே கிடையாது. இந்தியா கூட்டணியில் முரண்டு பிடிக்கும் மாநில கட்சிகள். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா மற்றும் மகாராஷ்டிராவில் உத்தவ் சிவசேனா அணியின் சஞ்சய் ராவுத் உள்ளிட்டோர் தங்கள் மாநிலத்தில் தங்களுடைய கட்சியே அதிக இடங்களில் போட்டியிடும் என்றும் சீட்டுகளை ஒதுக்குவதில் சமரசமே கிடையாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தலில் நடைபெற உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கினர். இதில் இதுவரை தலைவர், பிரதமர் வேட்பாளர் போன்றவற்றை உறுதி செய்யவில்லை. தொகுதி பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளை கூட்டணியினர் விரைவில் ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளார்கள். இதற்கிடையில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு அந்தந்த மாநிலத்தில் உள்ள பெரிய கட்சியை முடிவெடுக்கும் என கூறியிருந்தார். அதாவது, காங்கிரஸ் தேசிய கட்சியாக இருந்தாலும் எங்கள் மாநிலத்தில் நாங்கள்தான் அக்கூட்டணிக்கு தலைமை, உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதியே தலைமை, பஞ்சாபில் ஆம் ஆத்மியே தலைமை என பேசியிருந்தார். இதனால் கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தொகுதிகள் ஒதுக்குவது தொடர்பாக மம்தா மீண்டும் பரபரப்பு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில், நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி போட்டியிடும் மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு அவர்களை வீழ்த்தும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இங்கு மேற்கு வங்கத்தில், அதாவது பாரதிய ஜனதாவுக்கு எங்களால் மட்டுமே பாடம் புகட்ட முடியும், வேறு எந்த கட்சியாலும் அது முடியாது என்றார் மம்தா அவர்கள். அதேபோல் மகாராஷ்டிராவில் உத்தவ் சிவசேனா அணியின் சஞ்சய் ராவுத் கூறுகையில், மகாவில் சிவசேனா தான் பெரிய கட்சி, காங்கிரஸ் தேசிய கட்சி என்பதனால் எங்கள் தலைவர் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் தலைவர்களான ராகுல், சோனியா, மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோருடன் நேர்முறையான விவாதங்களை நடத்தி வருகிறார்கள். அதேபோல் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் 23 தொகுதிகளில் சிவசேனா போட்டியிடும் என்பதையும் நாங்கள் கூறி வருகிறோம். இதில் சமரசமே கிடையாது என கூறுகிறார். இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இப்போதுதான் துவங்கியுள்ள நிலையில் அதற்குள் மற்ற கட்சிகளுக்கு சீட்டுகளை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதை திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் சிவசேனா அணி உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்து வருவது லோக்சபா தேர்தல் வரை இக்கூட்டணி நீடிக்குமா அல்லது தொகுதி பங்கீடு பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து விடுமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் என்று செய்தி வட்டாரங்கள் கூறி வருகிறார்கள். நன்றி, வணக்கம். சீட்